ஆங்கில புத்தாண்டையொட்டி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. விவரங்களை செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தற்போது அங்கு கூட்டம் எந்த அளவில் உள்ளது? சிவரஞ்சனி, 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக மதுரையின் அந்த 2000 ஆண்டுகள் பழமையான அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் காலையில் இருந்தே பக்தர்கள் குடும்பத்துடன் தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சிறப்பு என்னவென்றால், முதலில் சக்தி, அதாவது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் இங்கு அபிஷேகம் எல்லாம் நடைபெறும். அதற்கு பின்புதான் சுந்தரேஸ்வருக்கு நடைபெறும். இந்த சூழலில் இந்த புத்தாண்டை ஒட்டி வருகிற ஆண்டில் பல்வேறு சாதனைகளை புரிய வேண்டும் என்பதற்காக இறைவனுடன் ஆசி பெற்று செல்கின்றனர். மேலும் கடந்த 2024ஆம் ஆண்டு சிறப்பாக நடைபெற்றதற்காகவும் நன்றி தெரிவித்து வருகின்றனர். மேலும் இன்று அந்த புத்தாண்டை ஒட்டி மதுரை மீனாட்சி அம்மனுக்கு வைர கிரீடம் அணிவித்து பக்தர்களுக்கு சிறப்பு அலங்காரத்தில் காட்சி அளிக்கிறார்கள். பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளிநாட்டில் இருந்தும் இந்த மீனாட்சி அம்மன் கோவிலை தரிசிக்க பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் நம்ம பார்க்கலாம். இப்ப சார், இந்த புத்தாண்டை எப்படி கொண்டாடுனீங்க? சாமி எப்படி தரிசனம் பண்ணீங்க? மிக சிறப்பான தரிசனம் சார். இன்று காலை 3 மணி அளவில் நாங்கள் எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் எங்களது குடும்பத்தின் சார்பாக எல்லாரும் கலந்து கொண்டோம். இந்த 2025ஆம் ஆண்டு இந்த மதுரையில் உள்ள அனைத்து மக்களும் மிக சீரும் சிறப்புமாகவும் செயல்பட்டு எல்லா ஆசீர்வாதம் வேண்டும் என்று எல்லோரும் சார்பாகவும் இந்த நியூஸ் 87 சார்பாகவும் சார், அதாவது இந்த புத்தாண்டில் பல்வேறு இலக்குகளை நிர்ணயித்து சுற்றுச்சூழலை பாதுகாத்து நம்ம அந்த நீண்ட இலக்கை நோக்கி நம்ம பயணிக்க வேண்டும். பல்வேறு சாதனைகளை புரிய. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கருணாகரன்.